ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட். இப்போ உள்ளன் நூலில் சாலி மணி வச்சு மாலை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த பெரிய ஊசி இருக்குது இல்லைங்களா, புக்கு தைக்கிற ஊசி, அது சிசரு, அப்புறம் இந்த சாலி மணி இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கினேன். கட் பண்ணால் தான் இந்த ஹைட்டுக்கு நமக்கு நல்லா கிட்ட கிட்ட இருக்க மாதிரி தெரியும். இது மணி கோக்கிற ஒயர், தங்கூசின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஒயர் இது. அப்புறம் இந்த பூ செய்யறதுக்கு இந்த பூம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இது உள்ளன் நூல். உங்களுக்கு விருப்பமான கலர் எடுத்துக்கலாம். நான் ப்ரௌன் கலரும் ஒயிட் கலரும் எடுத்திருக்கேன். இதை எப்படி சுற்றுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃப்ரண்ட்டில் இந்த முன்னாடி இருக்குது இல்லைங்களா வளையம், இதில் நூல் முடி போட்டுங்க. அதுக்கு நேராக இருக்கிற இடத்துல இப்படி அந்த குச்சி மாதிரி இருக்குல்ல சுற்றிட்டு, இது பக்கத்து இதில் அதுக்கு நேராக இருக்கிறது, இது போல் இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம சுற்றிட்டே வரணும். இது போல் நம்ம ஒரு 5 லைன் சுற்றணும். 5, 6 நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சுற்றிக்கலாம். அந்த வெளியில் இருக்கிற அந்த குச்சி மாதிரி இருக்கிறதுலையும் சுற்றி அது வேறு டிசைன் பூ பண்ணலாம். அது இன்னொரு முறை உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், இது போல் சுற்றிட்டே வரணும். நம்ம ஒரு 5 முறை இல்லை 6 முறை அந்த மாதிரி சுற்றிடணும். சுற்றிட்ட பிறகு நம்மளுக்கு தேவையான அளவு நூல் கட் பண்ணிக்கணுங்க. நான் உங்களுக்கு ஒரு ரவுண்டு தான் சுற்றி காமிச்சிருக்கேன். நீங்கள் 5 இல்லை 6 ரவுண்டு சுற்றி இது பண்ணலாம். அப்புறம் எல்லாத்தையும் இங்கே கீழே அழுத்தி விட்டுட்டு இந்த உள்ளன் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இந்த பெரிய ஊசி இருக்குது இல்லைங்களா, இதில் இந்த நூலை கோத்துக்கலாம். இது இருக்குது பாருங்கள். இது போல் 5 லைன் 5 ரவுண்டு வந்த பிறகு இந்த ஊசி இருக்குது இல்லைங்களா, இந்த சென்ட்ரு பாகத்தில் இப்போ ஏதோ ஒரு குச்சிக்கு நேரம் வர்றதில் குத்தி எடுத்துடுங்க. அதான் நீங்கள் போட்டுன்னு வர முடிவு எங்கே இருக்கோ அந்த குச்சிக்கு நேரம் அதை குத்திட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேயே இன்னொன்று குத்தணும். இந்த சென்ட்ரு பாகத்தில் குத்திட்டு மறுபடியும் அந்த பக்கத்து இது அப்போல்லாம் ஒவ்வொரு குச்சிக்கு நேரமும் சென்டர்லேயும் குத்தணும், பக்கத்துலேயும் குத்தணும். ஆல்ரெடி நான் இது போட்டிருக்கேன். இன்னொன்று எல்லோவும் ரோஸும் போடலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். அந்த எல்லோவில் போட்டதை காட்டுறேன் உங்களுக்கு. இது இருக்குது பாருங்கள், 5 ரவுண்ட் போட்டுட்டு இப்போ நான் எல்லோவிலையும் ரோஸ்லேயும் புதுசாக ஒன்று போட போகிறேன். அதுக்காக ஒன்று போட்டிருக்கேன், அதை உங்களுக்கு மாடல் காட்டுறேன். இது பாருங்கள், சென்டர்லேருந்து குத்தி இங்கே போடுறது. அது போல் போடும்போது இங்கே சென்டரில் சின்ன ஹோல்ஸ் மாதிரி வரும். இந்த ஹோல்ஸ் இது பின்பக்கம் பாருங்கள், அப்படியே பின்னாடி அந்த குச்சி குறுக்க போட்ட நூல் வருது இல்லைங்களா, அதில் குத்தி முடி மாதிரி போட்டு விட்டுட்டா பிரியாது. இது போல் நான் ரெண்டு சேர்ந்து ஒரு பூ வரும். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த மாதிரி. இப்போ நான் 2 இது போட்டிருக்கேன். இப்போ இந்த ஊசி இருக்குது இல்லைங்களா, இதில் ரெண்டு ஊசி கோத்துக்குங்க. 2 ஊசியில் இந்த ஒயரை கோத்துக்கணும். கோத்துட்டு சாலி மணி 2ஆக கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை இந்த 2 இதுக்கு நடுப்புற இந்த ஊசி, இந்த மணி கோக்கிற ஒயரில் கோத்துருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் கோத்துட்டு சாலியை 2ஆக கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அது ஒரு ஊசியில் ஒன்றும்
இன்னொரு ஊசியில் இன்னொரு சாலியும், அதை 2 ஒயர் வரணும். இதை காட்டுறேன் பாருங்கள். எண்டில் இருக்குது பாருங்கள். 2 ஒயர் இருக்குது இல்லைங்களா? 2 ஒயர்லேயும் ஒரு ஒயர்லேயும் ஒரு சாலி மணி 2ஆக கட் பண்ணுது. இந்த பூ வந்து 2 இது கோர்த்து ஒரு இதில் சாலி இது. அது போல் நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு லாஸ்ட்டில் பாருங்கள் ஒரே ஒரு பூ மட்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது கீழே வந்து அந்த 2 ஒயர் வருது இல்லைங்களா, அதை இங்கே கோர்த்துட்டு இந்த சாலிக்கு இது வந்து கட் பண்ண வேண்டாம், நீட்டாகவே இருக்கட்டும். இது கீழே வந்து ஒரு கோல்டு கலர் மணி விட்டு சாலி விட்டு வெளில ஒயர் வராமல் இருக்கும். மணியும் கோல்டு கலரில் அட்ராக்ஷனாக இருக்கும். குட்டி மணி என்ன போட்டிருக்கேன், நீங்கள் பெருசு எது வேணாலும் போடலாம். அந்த 2 ஒயரும் 2 மணியும் வரும், அதில் இந்த மாதிரி போட்டுடலாம். இல்லை நீங்கள் கீழே இருந்து கூட போட்டு இங்கேருந்து ஆரம்பித்து கூட இப்படியே 2ஆக பிரித்து போடலாம். இதுதான் பெஸ்ட்டு. இங்கே மணி வந்து நான் விழுந்துட்டுருக்கு, நான் கவனிக்கவில்லை. இப்போ அதை சாலி மணி கோர்த்து இந்த மணி கோர்த்துட்டா இந்த 2 இது தொங்கும். இல்லை இந்த ஒன்றே போகிறோன்னா இப்படியே கூட விட்டுடணும். நம்ம அந்த 2 ஒயரும் சேர்ந்து இந்த சாலியிலே கோர்த்து இந்த மணி வந்து திருப்பி இதிலே கோர்த்து இங்கே மேலே வந்து முடிச்சிடணும். இது வந்து நம்ம சாமி படத்துக்கெல்லாம் போடலாம். எந்தெந்த படத்துக்கு ஃபோட்டோவுக்கு போடணுன்னா கூட இந்த மாதிரி போட்டு விட்டுடலாம். நான் வந்து அப்போ ப்ரௌனும் இந்த க்ரீம் கலராக இருக்கிற பூவில் போட்டேன், உள்ளனில் போட்டேன். இப்போ வந்து எல்லோவும் ரோஸும் போட போகிறேன். இதே மாதிரி சாலி தான், க்ரீன் கலர் வச்சு போடலான் இருக்கேன். இது ஈஸியான மெத்தட் தான். நான் சொல்கிற எல்லா ஹேண்ட் ஒர்க்கும் சின்ன பிள்ளைங்க கூட போடலாம். 6th 7th படிக்கிற பசங்க கூட ஈஸியாக போடலாம். ஓகே வீவர்ஸ், இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த மாலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் வந்து வீவர்ஸ் அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை, பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே வீவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.